மணி நேரம் ஊற வச்சு 5 காஷ்மீரி காஞ்ச மிளகாயை நான் அரைச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு 3 பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு கை புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு எந்த மசாலா பவுடர்ஸும் கிடையாது. நம்ம அரைச்ச மிளகா பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போ இதுல 1/2 கிலோ மஷ்ரூம் சேர்த்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு கரெக்டா இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது 4 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். உப்பு பத்தலனா இந்த நேரத்துல சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். எப்பவுமே சீரக சம்பா அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1.25 தண்ணி தான் ஊத்தணும். அப்பதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அந்த கப்லயே தண்ணி அளந்து ஊத்திக்கோங்க. நான் 2 கப் அரிசி போட்டதுனால 2.5 கப் தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சதும் வடிகட்டின அரிசி இது உள்ள சேர்த்துக்கிட்டேன். மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேக விட்டு ஓபன் பண்ணி கீழே இருக்கிற அரிசி மேல வர மாதிரி கிளறிட்டு நீங்க தம்ல போட்டுருங்க. இந்த மாதிரி பழைய தோசைக்கல்ல சூடு பண்ணி பிரியாணி பாத்திரத்தை மேல வச்சு சிம்ல ஒரு 15 நிமிஷம் தம்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட் கொடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா அருமையான ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி ரெடி. எப்படி?